சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு உணர்வு பூர்வமான தருணம் அப்படின்னே சொல்லலாம். அப்பத்தா சேதுவுக்கு புத்திமதியெல்லாம் சொன்னதுனால சேது மனசு கடந்து தவின்னு தவிக்குது. ஒரு பக்கம் பார்த்தா உசுருக்கு உசுரா நினைக்கிற அப்பாவுடைய உசுரை காப்பாத்தினது தமிழ்ச்செல்விதான்ற விஷயம் தெரிஞ்சதுனாலையும், இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்ச்செல்வி வயிற்றுல தான் குழந்தை உண்மையிலேயே வளருது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனாலையும் தமிழு கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது நினைக்கிறாரு. இங்கே அப்பத்தா கிட்ட பெரிய வீட்டில் பேசி முடிச்சுட்டு அவுட் ஹவுஸ்க்கு வராரு. அவுட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தா தமிழ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனம் உட்காந்து காய்கறியெல்லாம் நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. தனம் காய்கறி நறுக்கிறத பார்த்துட்டு தமிழுக்கிட்ட தனியாக பேசணுமே, தனம் வேற இருக்காளே அப்படின்னு சொல்லி சேது நினைக்கிறாரு. தனம் கொஞ்சம் வெளியில் இருக்கியா, நான் தமிழுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், பேசுங்க மாமா, தாராளமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், மாமா நான் பாட்டுக்கு உட்காந்து காய் நறுக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்க அக்கா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், தனம் போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரி சரி நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நீங்க கொஞ்சம் பர்சனலா பேசுறீங்களா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வெளியே போகவும் சேது பார்த்தா கதவெல்லாம் பூட்டுறாரு. இதை தமிழ் பாக்குறாங்க. கதவை பூட்டுற அளவுக்கு என்கிட்ட அப்படி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நினைக்கிறாங்க. சேதுக்கு தமிழை கட்டி பிடிச்சி நன்றி சொல்லணும், கதறி அழுகணும்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா அவ்வளவு தோணுது. ஆனா எதையுமே பார்த்தா வெளியில காட்டிக்கிற மாட்டேங்கிறாரு. தமிழ் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. என்ன ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க, கண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், இங்க சேது பார்த்தா தமிழை கையெடுத்து கும்புறாரு. ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு பெண்ணை பார்த்து கையெடுத்து கும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், இல்ல தமிழ், நீ இல்லைனா என் அப்பா இம்பிட்டு தூரம் என்னுடைய உசுறு, என் உசுரை நீ காப்பாத்தி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கண்கலங்கி பேசவும், ஐயோ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதைத்தான் மாமாவும் என்கிட்ட சொன்னாரு, வேணாங்க போதும் விட்டுருங்க, அந்த இடத்துல மாமான்னு இல்லை வேற யாரா இருந்தாலும் என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் செஞ்சிருப்பேன், இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லை தமிழ் நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா வயிற்றுல பிள்ளையோட அம்புட்டு தூரம் காட்டுக்குள்ள போய் அலைஞ்சு அவ்வளவு ஒரு கொடூர வண்டைக்கிட்ட இருந்து அந்த மருந்து எடுத்து எவ்வளவு போராடி இருக்க, உன்னைய நான் எப்படி தமிழ் நன்றி சொல்லாம நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரிங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லை தமிழ் நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இன்னொரு விஷயமா, என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்குறாங்க. டக்குன்னு பார்த்தா சேது தமிழோடைய வயிற்றுல கை வைக்கிறாரு. இதை பார்த்ததுமே தமிழுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. சேது தமிழோடைய வயிற்றுல கையை வச்சு என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படி பேசியிருக்க கூடாதான், ஒரு பொது இடம்னு கூட பார்க்காம எந்த கட்டுன புருஷனும் பொண்டாட்டிய பார்த்து ஒரு கேட்க கூடாத வார்த்தைய நான் கேட்டுட்டேன், 7 ஜென்மத்துக்கும் நான் கேட்டது தப்பு தான், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் ஆகாது, ஏன்னா நீ எப்படிப்பட்டவன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அப்படிப்பட்ட ஓனைய நான் சந்தேகப்படுற மாதிரி, ஓ நடத்தையில சந்தேகப்படுற மாதிரி, ஓ வயிற்றுல வளர குழந்தைய ஒரு தப்பான அர்த்தத்துல பேசிட்டேன், தப்பு தான் தமிழ், தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்க தமிழ் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டு நிக்கிறாங்க. நீ சொன்னேல கோர்ட்ல ஒரு வார்த்தை, இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய தூக்கி இவர் சொல்லணும், இது என் குழந்தைதான் இவர் சொல்லணும், அதுக்காகத்தான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் நீ சொன்னேல, நான் இப்ப சொல்றேன் தமிழ், ஓ வயிற்றுல வளர்றது ஏன் உசுறு ஏன் ரத்தம், இது ஏன் குழந்தை தமிழ், இது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழுடைய வயிற்றுல கையை வச்சு சேது சொல்லவும், இங்கே தமிழுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ் நீ என்னுடைய உசுருக்கு மேலா நினைக்கிற, என் அப்பா உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க என் மேல ஒரு பொண்ணு கெடுத்துட்டேன்னு சொல்லி பழி போடும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பினாங்க, என் அப்பா முதற்கொண்டு நம்பினாரு, ஆனா நீ ஒருத்தி மட்டும்தான் என் பக்கம் நின்று என் புருஷன் இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லி எனக்காக நின்று பேசுன, இப்படி என் நடத்தையில கொஞ்சம் கூட சந்தேகப்படாதவன் நீனு, அப்படிப்பட்டவ உன் மேல நான் எப்படி உன் நடத்தைய சந்தேகப்பட்டு நான் பேசலாம், நான் பேசுனது தப்பு தான் தமிழ், நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான், என்னை மன்னிச்சிரு தமிழ், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அடுத்தடுத்து மன்னிப்பா கேட்கவும், ஐயோ பரவாயில்ல மாமா விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேது பார்த்தா தமிழை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் உனக்கு இந்த ஜென்மத்துல எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது தமிழ் அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. மாமா கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவோ, சேது பார்த்தா வேகமா வந்து கதவை திறக்கிறாரு. வந்து பார்த்தா மலர் நிக்கிறாங்க.
என்ன மாமா என்ன கதவை பூட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும் இங்க தமிழ் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி அழுதுட்டு நிக்கிறாங்க. என்ன மாமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்லவும், பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா உன்னுடைய நாள் படிப்பு எப்படி போச்சு மலர் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், நல்லா இருந்துச்சு மாமா. அப்ப கூடிய சீக்கிரமே வக்கீல் ஆயிருவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், கண்டிப்பா மாமா, கண்டிப்பா நான் வக்கீல் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்லிக்கிட்டு இருக்கையில தான் அப்பதான் தமிழ் கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாங்க. என்ன மாமா ஏன் தமிழ் அழுது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், அப்பதான் சேது தமிழ் பக்கத்துல வந்து, மலரு இனிமேல் நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் சண்டை போட மாட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்க மாட்டோம். இனிமேல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு கணவன் மனைவியாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், மாமா நீங்கள் சொல்கிறது உண்மையா? தமிழ் இவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், ஆமாக்கா நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன், ஒரு 10 பேர் மத்தியில் என் வயிற்றுல வளர குழந்தைய பார்த்து இது தப்பான வழியில் வந்த குழந்தைன்னு இவர் சொன்னாருன்னு சொல்லி உங்ககிட்ட நான் எத்தனை தடவை வேதனைப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் இவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொல்லவும், எப்படி தமிழ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், அட ஏன் மலர் நீ வேற, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய கதையே நடந்துச்சு, அதெல்லாம் உனக்கு தானோ அப்புறம் சொல்லும், வா தமிழ் நம்ம எங்கேயா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், சரி மாமா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் பார்த்தா வெளியே கிளம்புறாங்க.